ஒரு குட் நியூஸ். மதிய உணவு நேரத்தின் போது காவ்யா அறிவித்தாள். சுற்றி இருந்தவர்கள் ஆவலுடன் அவள் முகம் பார்த்தார்கள். என்ன காவ்யா, சொல்லுடி, நமக்கு இன்க்ரிமெண்ட் வந்திருக்கா? ஆளுக்கொன்றாக கேள்விகள் கிளம்பிக் கொண்டிருந்தன. வெயிட் கெத்தாக எல்லோரையும் கையமர்த்திய காவ்யா மர்ம குரலில் கண்களை உருட்டிக்கொண்டு, டெரரை நாடு கடத்த போகிறாங்க என்று அறிவித்தாள். சாருலதாவிற்கு திக்கென்று இருந்தது. இவள் ஒருவேளை ஆத்மாவை சொல்லுகிறாளோ? அவனேதான் என்றாள் காவ்யா. வாவ், எப்போ போறானாம்? ஷீபா குதூகலித்தாள். இந்த மந்த் எண்டில். திரும்பவும் அவனையே கனடா அனுப்பணும்னு கம்பெனி முடிவு பண்ணியிருக்குதுன்னா எந்த அளவுக்கு நம்ம துயரத்தை கம்பெனி புரிஞ்சு வச்சிருக்கணும். இல்லை ஷீபா, இந்த டெசிஷனை கம்பெனி எடுக்கல, இவன் தான் எடுத்திருக்கான். வாட்? இந்த கேள்வியை அதிர்ச்சியுடன் கேட்டது ஷீபா இல்லை, சாருலதா தான் கேட்டாள். அதுக்கு ஏண்டி இவ அப்செட் ஆகுறா? அவன் கீழே வேலை பார்த்தால் இல்லை, அந்த பாசமாக இருக்கக்கூடாதே. விடு காவ்யா, இவ பாசமாக இருந்தாலும் அவன் கடிக்கிறத நிறுத்தவா போகிறான்? பிறவி குணத்தை யாராலையும் மாற்ற முடியாதுங்கிறத சாரு போக போக புரிஞ்சுக்குவா. போக போக எதை நான் புரிந்து கொள்ளப் போகிறேன் என்ற துக்கம் சாருலதாவிற்குள் எழுந்தது. அவளுடையவன் அவளை விட்டு பிரிந்து போகும் முடிவை எடுத்திருக்கிறான். அது அவளுக்கு நல்ல செய்தியாகி விடுமா? எல்லோரும் கிளம்பி போன பின்னாலும் கிளம்ப மறந்து சிலையாக அமர்ந்திருந்தவளிடம், சாரு நீ கிளம்பல? காவ்யா அவள் தோள் தொட்டு அசைத்தாள். சாருலதா எழுந்தாள். இயந்திரம் போல் ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டாள். ஆர் யூ ஆல்ரைட் சாரு? டல்லா தெரியறியே. ஹெட்டேக் காவ்யா, வீட்டுக்கு போய் அம்மா கொடுக்குற காஃபியை குடித்தா சரியாகிடும். குட் ஜாப், வெரி குட் டெசிஷன். காவ்யா சிரித்தாள். சாருலதா சிரிக்கவில்லை. காவ்யாவின் செல்போன் ஒலித்ததால் அவள் அதை கவனிக்கவும் இல்லை. பை சாரு என்று விலகி நடந்தாள். என்ன செய்வது, எப்படி ஆத்மாவை தடுத்து நிறுத்துவது என்று சிந்தித்து சிந்தித்து சாருலதாவிற்கு தலைவலியே வந்துவிட்டது. நெற்றியை சுளித்தபடி ஸ்கூட்டியை உதைத்தாள். அது ஸ்டார்ட் ஆக மறுத்தது. அந்த ஸ்கூட்டி அறத பழசு ஸ்கூட்டி. அவளுடைய பள்ளி நாள்களில் சக்திவேல் அன்புடன் வாங்கி கொடுத்தது. முதலாக அவளுக்கென்று கிடைத்த வாகனம் என்பதால் அதன் மேல் தனிப்பிரியம் கொண்டிருந்தாள் சாருலதா. இப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் வச்ச வண்டியே வந்துருச்சு, இன்னும் இதை கட்டிக்கிட்டு அழறியே. அப்படி ஒரு வண்டியை சக்திவேலிடமிருந்து பரிசாக பெற்ற சொன்னலதா கிண்டல் அடித்திருக்கிறாள். சாரு, இதை மாற்றிட்டு நியூ மாடலில் வண்டி வாங்கிக்கம்மா, காலேஜ் போயாச்சுல்ல. சக்திவேல் வற்புறுத்தி இருக்கிறார். நோ டேட். சாருலதா அசைந்து கொடுக்கவில்லை. அந்த அளவிற்கு அந்த வண்டியை அவள் நேசித்தாள். வேலை கிடைத்த பின்னாலும் பிடிவாதமாக அதையே ஓட்டிக்கொண்டிருந்தாள். ஏண்டி வேற 2 வீலர் வாங்கணுங்கிற உத்தேசமே இல்லையா என்ற சொன்னலதாவின் கேள்விக்கு, வேற 2 வீலரா? நோ சான்ஸ், டைரக்டாக 4 வீலர் தான் என்று பொறாமைப்பட வைத்துவிட்டு அவளுடைய ஸ்கூட்டியை பரிவுடன் தட்டி கொடுப்பாள். அந்த ஸ்கூட்டி அதுநாள் வரை சாருலதாவிடம் வம்புக்கு வந்ததில்லை. கிளம்ப மாட்டேன் என்று அடம் பிடித்ததில்லை. ஓங்கி உதைகளை வாங்கியதில்லை. ஒரே ஒரு முறை மட்டுமே அது அந்த வேலைகளை செய்திருக்கிறது. அந்த ஒரு முறை எது என்று நினைத்து பார்த்த சாருலதாவின் கண்கள் ஒளிர்ந்தன. யூ ஆர் மை ஸ்வீட்டி ஸ்கூட்டி. ஸ்கூட்டியை கிளப்ப முடியாமல் அவள் தவிப்பதை கண்ட காவ்யா அவளுக்கு உதவி செய்ய அருகில் வந்தாள். வந்தவளை கவனிக்காமல் ஸ்கூட்டியை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து கொஞ்சிக் கொண்டிருந்த சாருலதாவை விசித்திரமாக பார்த்தாள். என்னடி, கிங்காங் படத்துல குரங்கு மேல சாஃப்ட் கார்னர் வச்ச பொன்னாட்டம் நீ உன் ஸ்கூட்டி மேல சாஃப்ட் கார்னர் வைக்கிற? போடி. இதற்கு எதற்காக சாருலதா முகம் சிவக்கிறாள் என்று காவ்யா மூளையை கசக்கிக் கொண்டிருந்த போது அவள் அங்கு நிற்பதையே கவனிக்காதவளாக ஸ்கூட்டியை உதைத்தாள் சாருலதா. அது ஒரே உதையில் கிளம்பிவிட்டது. சாருலதா ஸ்கூட்டியில் ஏறி கிளம்பி போய்விட்டாள். ஏம்மா, இன்னுமா நீங்க கிளம்பல? அப்பவே ஆஃபீஸ் முடிச்சு வந்துட்டீங்களே? எதேச்சியாக அந்த பக்கமாக வந்த செக்யூரிட்டி வினவினான். கடலில் விழுந்த நண்பிக்கு கை கொடுத்தேன் அவள் கரையேற. கரையில் அவள் தான் ஏறிவிட்டாள். கடலில் நான் தான் விழுந்து விட்டேன். அவனுக்கு பாட்டாலேயே பதில் சொல்லிவிட்டு காரில் ஏறினாள் காவ்யா. சாருலதாவின் மனதில் உற்சாகம் இருந்தது. அவளுடைய ஆசை ஸ்கூட்டி முதலாக கிளம்ப மாட்டேன் என்று சண்டித்தனம் செய்த அந்த நாள் ஞாபகம் அவள் நெஞ்சினில் வந்தது. அந்த ஒரு நாள் ஆத்மாவுடைய ஆத்ம நண்பனான சுதாகரனை அவள் சந்தித்த அந்த திருநாளை அவளால் மறக்க முடியுமா? அப்பேற்பட்ட ஆத்மாவின் அதட்டலையே அலட்சியம் செய்துவிட்டு அவள் அருகில் பாந்தமாக வந்து விவரம் சேகரித்த நல்ல உள்ளம் கொண்டவன் அல்லவோ அவன்.
அந்த சுதாகரனிடம் முறையிட்டால் நிச்சயம் தன் காதலுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை சாருலதாவின் மனதில் துளிர்விட்டது. ஆனால் சுதாகரனை கண்டறிவது எப்படி? அடுத்து வந்த நாள்களில் அதற்கான முயற்சியில் முழு வீச்சுடன் ஈடுபட்டாள் சாருலதா. அடிக்கடி ஆத்மாவின் அறைக்குள் போய் வந்தால், எப்போது அவள் போனாலும் முதல் வேலையாக செல்போனை கைப்பற்றி கொண்டு முசுட்டு மூஞ்சியுடன் அவள் முகம் பார்க்காமல் எரிந்து விழுந்தான் ஆத்மா. இவன் செல்போனை கீழே வைக்க மாட்டான் என்று சாருலதாவிற்கு புரிந்துவிட்டது. அதன் வழியாக சுதாகரனின் ஃபோன் நம்பரை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் வேறு எந்த வகையில் சுதாகரனை அவள் கண்டுபிடிக்கப் போகிறாள்? நாட்கள் வேறு குறைந்து கொண்டே வந்தன. மாற்று வழியை தேடிக்கொண்டிருந்தாள் சாருலதா. ஆத்மாவின் அந்த நண்பனை பற்றிய விவரம் சாருலதாவின் தோழிகளுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் அவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் சொன்னார்கள். அவன் ஒருத்தன் தாண்டி இவனுக்கு ஃப்ரெண்டுன்னு இருக்கான். மற்றபடி யார்கிட்டையும் இவன் க்ளோஸாக பழகிக்க மாட்டான். விக்ரம் கூட பேசுகிறானே, அது சும்மா ஜஸ்ட் லைக் தட் தான். தினா கூட காஃபி சாப்பிட போனானே, இவன் போயிருப்பான், அவன் ஏதேச்சியாக வந்திருப்பான். மற்றபடி ஜோடி போட்டுக்கிட்டெல்லாம் இவன் கேன்டீன் பக்கம் போக மாட்டான். தனியாக தான் போவான் வருவான். சிங்கம் தனியாக தான் போய் வரும். அந்த நிலையிலும் அவள் மனதில் சிந்தனை ஓடியது. அவள் கேட்ட அத்தனை விவரங்களையும் ஒப்பித்த தோழிகள் ஒப்பித்து முடிந்ததும் அவளை வினோதமாக பார்த்தார்கள். ஆமா, நீ எதுக்கு அவனை பற்றியே தூண்டி துருவி விசாரிக்கிற? அவனை பற்றின தீசஸ் எழுத போறியா? போடி. என்னவோ போச்சாரு, இத்தனை நாளில் நம்ம ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற எந்த பொண்ணும் உன் அளவுக்கு அவனை பற்றி விசாரிச்சதில்லை தெரியுமா? இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போகிறேன் என்ற நினைவுடன் கம்ப்யூட்டரில் வந்திருந்த இமெயில்களை பார்த்து கொண்டிருந்தவளின் மூளையில் மின்னல் அடித்தது. சுதாகரனின் இமெயில் ஐடி கிடைத்தால் கூட போதுமே, அவனுக்கு மெசேஜ் அனுப்பி வைக்கலாமே. அந்த முயற்சிக்கு பலன் கிடைத்தது. அடுத்து அவள் ஆத்மாவை தேடி அவன் அறைக்கு போன போது அவன் காஃபி சாப்பிட போயிருந்தான். போனவன் கம்ப்யூட்டரில் அவனுடைய இமெயில் ஐடியிலிருந்து வெளியே வராமல் போயிருந்தான். சாருலதா அவசரமாக கம்ப்யூட்டரின் மவுஸை கைப்பிடித்தாள். அவனுடைய மெயிலுக்குள் நுழைந்தாள். வரிசையாக இருந்த மெயில்களில் அவள் தேடிய சுதாகரனின் ஐடி கிடைக்கிறதா என்று தேடினாள். கிடைத்தது. அவள் தேடிய சுதாகரனின் இமெயில் ஐடி அவளுக்கு கிடைத்துவிட்டது. சுதா என்ற ஐடியில் ஃபோனை கீழே வைக்க மாட்டியாடா? இன்றைக்கு நைட் சாப்பிட என் வீட்டுக்கு வா. அம்மா கைச்சமையல் உனக்கு பிடிக்குமாமே, அம்மா தான் சொல்ல சொன்னாங்க என்று இருந்தது. ஹுர்ரே! சாருலதாவின் மனம் கூவியது. இப்படிப்பட்ட உரிமையான அழைப்பை ஆத்மாவின் ஒரே ஒரு நண்பனை தவிர வேறு யார் கொடுத்திருக்க முடியும்? யாருமே தேலை எடுத்து மடியில் கட்டிக்கொள்ள நினைக்க மாட்டார்கள். ஆத்மாவின் தோழமையும் தேல் கொடுக்கும் ஒன்றுதான். அதையும் மீறி புத்தம் சரணம் கச்சாமி என்று போதி மரத்தடி புத்தராக ஆத்மாவுடன் ஜோடி போட்டு அலைகின்ற சுதாகரனை தவிர வேறு யாரும் ஆத்மாவை சாப்பிட அழைப்பார்களா? வம்பை கட்டி இழுக்க அவர்கள் என்ன புத்தி இல்லாத முட்டாள்களா? சார், ஐ எம் சாருலதா, உங்கள் நண்பரான ஆத்மாராமுடன் வேலை செய்பவள். நாம் ஒரு முறை சந்தித்திருக்கிறோம். உங்கள் நண்பர் என் பொருள்கள் அவர் அறையில் இருக்கும்போதே கதவை பூட்டிவிட்டார். அன்று நீங்களும் எங்கள் ஆஃபீஸிற்கு வந்திருந்தீர்கள், நினைவிருக்கிறதா? ஒரு முக்கியமான வேலைக்காக உங்களை சந்திக்க விரும்புகிறேன். சாருலதா. சுதாகரனுக்கு மெயில் பறந்தது. ரக்கை இல்லாமல் பறந்து சென்ற மெயிலுக்கு உடனடியாக பதிலும் பறந்து வந்தது. இன்று மாலை உழைப்பாளிகள் சிலை அருகே கடற்கரையில் சந்திக்கலாமா? கேள்வியே பதிலாக வந்ததில் சாருலதா மகிழ்ந்து போனாள். மாலையில் சீக்கிரமாகவே கிளம்பினாள். என்னடி, கம்ப்யூட்டரை கட்டிக்கிட்டவ மாதிரி இங்கேயே உட்கார்ந்திருப்ப? இப்போ என்னடான்னா எங்களுக்கு முன்னாலே வீட்டுக்கு போக பறக்கிற? என்னாச்சு? கம்ப்யூட்டரை டைவர்ஸ் பண்ணிட்டியா என்று கேட்டாள் காவ்யா. அவசர வேலை காவ்யா. இதை உன் ஸ்கூட்டி காதில் போட்டு வச்சிட்டியா? என்னது, நீ தான் ஒரு மார்க்கமான ஆளாச்சே. ஒன்று கம்ப்யூட்டரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்ப, இல்லைன்னா உன் ஸ்கூட்டி கூட டூயட் பாடிக்கிட்டு நிற்ப. அதுவே ஒரு உதையில் கிளம்பாது. நீ அது காதில் முன்ன கூடிய விஷயத்தை போட்டு வச்சுருந்தா பிரச்சனை இல்லை பாரு. அதெல்லாம் என் ஸ்கூட்டியை அடம் பிடிக்காமல் கிளம்பிரும். அவள் ஸ்கூட்டி அடம் பிடிக்காமல் கிளம்பி விட்டது. உழைப்பாளர் சிலை அருகே சுதாகரன் காத்திருந்தான். காரின் மீது சாய்ந்து நின்றிருந்தவன் இவளை கண்டதும் நிமிர்ந்து நின்றான். ஸ்கூட்டியை நிறுத்தி பூட்டிவிட்டு தயக்கத்துடன் அவன் அருகே போனாள் சாருலதா. அவன் ஆத்மாவின் நண்பன் என்பது மட்டும்தான் அவளுக்கு தெரியும். மற்றபடி எந்தவித அறிமுகமும் அவர்களுக்குள் இல்லை. அதுவரை அறிமுகமில்லாத புது நபர்களிடம் சாருலதா பேச நினைத்ததில்லை. இன்றுதான் கதையே மாறியிருக்கிறதே. அவளின் சங்கடத்தை அறிந்தவனைப் போல சுதாகரன் கனிவுடன் புன்னகை செய்து இயல்பாக ஹலோ என்றான். ஹலோ சார், பேசணும்னு மெயில் அனுப்பியிருந்தீங்க.
அவன் கவனமாக சந்திக்க என்ற வார்த்தையை தவிர்த்ததில் அவன் மீது சாருலதாவின் மனதில் மதிப்பு உருவானது. சாருலதா தலையை அசைத்தபடி சுற்றிலும் பார்த்தால் நெருக்கமாக நின்றிருந்த மக்களின் கூட்டம் அவளை பேச விடாமல் தடுத்தது. கடலோரமா போயிட்டு வரலாமா? அன்று ஆத்மா கேட்ட கேள்வியை இன்று சுதாகரன் கேட்டான். கேட்கப்பட்ட வார்த்தைகள் ஏறக்குறைய ஒன்றுதான். கேள்வி கேட்ட நபர்கள்தான் வேறு, கேட்கப்பட்ட விதமும் வேறு. சுதாகரன் காட்டிய இணக்கத்தில் சாருலதாவின் மனது இதமானது. அவள் சம்மதமாக தலையை அசைத்தால் அவர்கள் மணலில் நடக்க ஆரம்பித்தார்கள். கடலோரமாக இருந்த சரிவில் சுதாகரன் உட்கார அருகில் அமர்ந்தாள் சாருலதா. அண்ணன், அன்னிக்கு சுண்டல் வாங்கி கொடுங்க என்று வந்த பையனிடம், இது அண்ணி இல்லடா, என் தங்கை என்று சொல்லிவிட்டு 2 பொட்டலம் சுண்டலை வாங்கினான். அருகருகே அமர்ந்திருக்கும் அவர்களை பார்த்து மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று சாருலதாவின் மனதில் ஓடிய சஞ்சலம் மறைந்து அவள் நிம்மதியானாள். சுண்டல் வேண்டாமே. அவள் சுண்டலை மறுத்த போது, பாவம் அந்த பையன், அவனுக்காக தான் சுண்டல் வாங்கின, நமக்காக இல்லை என்றான் சுதாகரன். சுண்டல் சாப்பிடுவா இங்க வந்த? சாருலதா கடலை வெறித்தாள். மனதில் ஓடிய எண்ணங்களை கோர்வையாக்கி பேச முயன்றாள். சுதாகரன் அவள் பேசுவதற்காக காத்திருப்பதை அவளால் உணர முடிந்தது. பேசவென்று வந்த பின்பு பேசித்தானே தீரணும். சாருலதா தைரியத்தை வரவழைத்து கொண்டவளாக நிமிர்ந்தாள். சுதாகரனின் முகம் பார்த்தாள். உங்க ஃப்ரெண்டு கனடா போகிறார் மொட்டையாக சொன்னாள். தெரியுமே, இந்த மந்த் எண்டில் கிளம்புறான். சுதாகரன் இயல்பாக பதில் சொன்னான். ஆத்மாவை பற்றித்தான் அவள் பேச வருகிறாள் என்று இவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று அவள் நினைத்து கொண்டாள். இயல்பாக அனைத்து பேச்சையும் எதிர்கொள்ள இவனால் எப்படி முடிகிறது என்ற ஆச்சரியம் அவளுக்குள் எழுந்தது. இப்பதானே கனடாவிலிருந்து ரிட்டர்ன் ஆனார், திரும்பவும் போகணும்னு திடீர் முடிவை எடுத்திருக்காரே, ஏன்? தெரியலங்க, நானும் இதே கேள்வியை அவனிடம் கேட்டு பார்த்துட்டேன். இங்கே இருக்க முடியலன்னா ஓகேன்னு விட்டுட்டேன். இருக்க முடியலையா? ஏன்? இது அவர் ஊர், இங்கே தான் அவர் வீடு இருக்கு, அம்மா அப்பா இருக்காங்க, கூடவே அண்ணனும் அண்ணியும் இருக்காங்களே. அவங்க இருந்தா இவர் ஊரை விட்டு போகணுமா? அப்படி ஏதும் நேர்த்திக்கடன் இவருக்கு இருக்கா? இல்லைதான். சுதாகரன் சிரித்தான். இவள் எதற்காக இத்தனை உரிமையோடு விசாரிக்கிறாள் என்ற எண்ணம் அவனுக்குள் வந்தாலும் அவன் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அவர் எப்பவும் இப்படித்தான் இருப்பாரா? இப்படின்னா புரியல. மனதில் இருக்கிறத மறைச்சு பேசுவாரா? ஆத்மாவா? நோ சான்ஸ். மனசில் நினைக்கிறத அப்படியே சொல்லிடுவாங்கிறது தான் அவனிடம் இருக்கிற மைனஸ் பாயிண்ட்டு. இப்போ மட்டும் எதுக்காக மறைக்கிறார்? எதை? அவர் செல்போனில் வால்பேப்பரா என் ஃபோட்டோவை வச்சிருக்கிறத. சாருலதா முகம் சிவக்க தலை குனிந்து கொண்டாள். அவள் சொன்னதின் சாராம்சத்தை புரிந்து கொண்ட சுதாகரன் திகைத்தான். ஆத்மாவா? நம்பவே முடியலையே. கண்ணுக்கு முன்னால் முகம் சிவக்க அமர்ந்திருக்கும் சாருலதாவை கண்ட பின்பு அவனால் நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. நீங்க பார்த்தீங்களா? எதேச்சியா பார்த்தேன். அவனிடம் கேட்டீங்களா? ஓஹோ, அவரே செல்போனும் கையுமா இருந்த என்னை பார்த்ததும் நான் தெரிஞ்சுக்கிட்டதை கண்டுபிடிச்சிட்டார். அதுக்கு பின்னால தான் இந்த கனடா போகிற முடிவை எடுத்திருக்கார். சாருலதா துக்கத்துடன் சொன்னாள். என்னிடம் எதுவும் சொல்லலையே. அவர் மனசுல நான் இருக்கேன், அதை ஏன் ஒப்புக்க மறுக்கிறார்? சுதாகரன் சில வினாடிகள் மௌனமாக யோசித்தான். அவளை பார்த்த பார்வையில் யோசனை இருந்தது. அவன் மனசு இருக்கட்டும், உங்க மனசுல என்ன இருக்கு? இதை ஏன் கேட்குறேன்னா, உங்க பர்மிஷன் இல்லாம உங்க போட்டோவை அவன் செல்போன்ல ஸ்கிரீன் பிக்சரா வச்சிருக்கிறது தப்புன்னு நீங்க அவன்கிட்ட சண்டையும் போடல, என்னிடம் கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. சாருலதா முகம் சிவந்தாள். சுதாகரன் புரிந்து கொண்டதும் தலையசைத்தான். ஸோ உங்க மனசுல அவன் இருக்கான். சாரு, இவ்வளவு தூரத்துக்கு வந்த பின்னால நீங்க அவன் மனதை தெரிஞ்சுக்கிறது அவசியம். அதுக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். நீங்க ஆத்மா பத்தி தான் பேச வருவீங்கன்னு நினைச்சேன், ஆனா இதை எதிர்பார்க்கல. அவன் வழக்கப்படி உங்களிடம் ஏதோ வம்பு வளர்த்துருக்கிறான், அதை சொல்ல வர்றீங்கன்னு நினைச்சேன். நீங்க பேசின பின்னால தான் விஷயம் இப்படின்னு தெரியுது. அவனுக்கு பெண்கள் மேல வெறுப்பு இருக்கு. அதான் தெரியுமே என்று நினைத்து கொண்ட சாருலதா, ஆஃபீஸில் சொன்னாங்க என்றால். அது ஏன்னு தெரியுமா? தெரியலையே. அவரோட நேச்சரே அதுதானா? இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் இருந்து தான் இப்படி ஆகிட்டான். அதுக்கு முன்னால் தாய் குலம்னாலே பூ போட்டு வணங்குவான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாலன்னா எப்போ? அவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தப்போ. என்ன ஆச்சு? 2 விஷயம் நடந்துச்சு. முதலாவது, இவனோட நண்பன் ஒருத்தன் ஒரு பெண்ணை தீவிரமாக லவ் பண்ணியிருக்கான்.
அந்த பெண் அவனை ஏமாத்திட்டு வேற ஒரு பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடிருச்சு. அடடா! அதே வருஷத்துல இவனோட அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு. வந்தவளோ அடங்கா பிடாரி. இவனோட அண்ணன்காரன் மகா சாது. அவன் படுற பாட்டை பார்த்ததுல இவனோட வெறுப்பு அதிகமாகிடுச்சு. ஓஹோ, இவன் வாழ்க்கையில கல்யாணமே வேண்டாம்ங்கிற முடிவோடு இருக்காமா? சிக்கலின் நுனியை கண்டுபிடித்த பின் சாருலதாவின் மனம் தெளிவானதாக மாறியிருந்தது. இனி செய்ய வேண்டியது என்ன என்பதை அவள் முடிவு செய்து விட்டாள். அவன் வேண்டாம்னா நான் விட்டுடுவேனா? சாருலதா எழுந்து கொண்டாள். சுதாகரனுக்கு நன்றி சொன்னாள். அவளை பார்க்கும்போது ஆத்மாராமின் வாழ்க்கை மாறும் என்ற நிச்சயம் சுதாகரனின் மனதில் வந்தது. நான் அவனிடம் பேசுறேம்மா, செய்யுங்கண்ணா, உங்களுக்கு புண்ணியமா போகும். மறுநாள் காலையில் ஆத்மாராமை அலுவலகத்தில் சந்தித்த போது அவனையே இமைக்காமல் பார்த்தாள் சாருலதா. அவன் புருவங்கள் சுளித்த போது அவனுக்கு மட்டும் கேட்கும்படி மெல்லிய குரலில் பாடினாள். என்னை விட்டு ஓடி போக முடியுமா? அது முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் இனி, தெரியுமா? அது தெரியுமா? சாருலதாவின் தாக்குதல் வேறு வகையானதாக இருந்தது. மன்மதனின் மலர் அம்புகள் தாக்கினால் அது வலிக்குமா? சாருலதா விடுத்த தாக்குதல் குறிப்பார்த்து அவன் மனதில் பாய்ந்தன. அவள் ஒரு முடிவோடு செயல்பட்டாள். ஆத்மாவோ அதைவிட தெளிவாக முடிவெடுத்திருந்ததைப் போல சதா முறைத்த வண்ணம் இருந்தான். அதை பற்றி அலுவலக பெண்கள் பேசிக்கொண்டார்கள். அனல் பறக்குதுடி. ஆமாம் டி, எப்பவும் அவன் குழு குழுன்னு இருந்தான், இப்ப மட்டும் அனலா பொசுக்கிறான். போவியா? அவன் போயிடுவானா? அலுவலகமே அவன் எப்போது கிளம்புவான் என்று ஆவலுடன் காத்திருக்க, சாருலதாவோ அவனை இழுத்து பிடித்து இந்தியாவில் நிறுத்தும் ஆயுத்தங்களில் இருந்தாள். அதை மட்டும் அலுவலக பெண்களின் மத்தியில் சொல்லியிருந்தால் அவள் கதி அதோ கதிதான். சாருலதா கண்ணாலே ரகசியம் பேசினாள். அவன் அதை கண்டு கொண்டாலும் முகத்தை உர்ரென்று வைத்து கொண்டான். அவள் சுதாகரனிடம் பேசிய விவரத்தை அவன் இவனிடம் சொல்லாமல் இருந்திருக்க மாட்டான். சொல்லாதே என்று சாருலதா சொல்லவில்லையே, சொல் என்று தானே சொன்னாள். இருந்தும் அதை பற்றி தெரியாதவனைப் போல அவன் எந்த கேள்வியும் கேட்காமல் இருந்ததுதான் அவளுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. கல்லுளி மங்கன். சாருலதாவிற்கு மணிக்கொரு தரம் வேலையில் சந்தேகம் வந்தது. அதை நிவர்த்தி செய்ய அவனை தேடி போனாள். அதையும் அவன் அருகில் ஒட்டி நின்றுதான் கேட்டாள். இப்பதான் வேலை கத்துக்கிறியா என்று அவன் கேட்டுவிட்டான். அவளா அசுறுவாள்? ஆமா சார் என்று முகம் மாறாமல் பதில் சொன்னாள். அந்த வார இறுதியில் அவர்கள் அலுவலகத்தில் சிறிய விழா ஒன்று நடந்தது. விக்ரம் முன்னே நின்று அதை நடத்தினான். கல்ச்சுரல் டே ஃபங்க்ஷன் ஆண்டி என்று சொன்னாள் ஷீபா. சாருலதா பாட்டு பாட முன்வந்தாள். காவ்யாவும் மற்ற பெண்களும் இயல்பான குதூகலத்துடன் நின்றிருந்தார்கள். ஆத்மா எப்போதும் போல கடுகடுவென்று இருந்தான். இன்னைக்காவது சிறி ஆத்மா என்று சொல்லிவிட்டு வாங்கி கட்டிக்கொண்டாள் காவ்யா. உன்னை பார்த்தா எந்த மனுஷனுக்காவது சிரிப்பு வருமா என்று அவன் கேட்டு வைக்க, தேவையாடி உனக்கு என்று மற்ற பெண்கள் அவனை பிளு பிளுவென்று பிடித்து கொண்டார்கள். இவன் முன்னாலே பாட போற, பார்த்து பாடு. ஷீபா சாருலதாவை உஷார்படுத்தினாள். சாருலதா பார்த்துதான் பாடினாள். அந்த பக்கம் இந்த பக்கம் நகராமல் ஆத்மாவின் முகத்தின் மீதே நிலைத்து நின்றது அவள் பார்வை. புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே, உங்க எண்ணத்தை சொல்லி விட்டு போங்க. இளம் மனசை தூண்டி விட்டு போறவரே, அந்த மர்மத்தை சொல்லி விட்டு போங்க. அந்த மர்மத்தை சொல்லி விட்டு போங்க. என்னடி இவ அறத பழசான பாட்டை பாடுறாளே என்று அவளுடைய தோழி பெண்கள் பேசிக்கொண்டார்கள். ஆத்மாவிற்கு மட்டும் எதற்காக அவள் அந்த பாடலை தேர்வு செய்திருக்கிறாள் என்ற காரண காரியம் புரிந்தது. அந்த பாடல் சொல்லிய செய்தியில் மனம் நனைய அவன் அசையாமல் நின்றான். உமை எண்ணி ஏங்குமென் இடத்தில் சொல்லாமல் இருட்டு வேளையிலே யாரும் காணாமலே திருட்டுத்தனமாய் சத்தம் செய்யாமலே சந்தித்திருந்ததெல்லாம் சிந்தித்து பாராமலே. ஆத்மாவின் மனம் கடற்கரையில் கால் நனைய அவளுடன் நடந்த அந்த இருட்டு வேலையை நினைத்து கொண்டது. அவனா அவளை சந்தித்த பொழுதுகளை சிந்தித்து பார்க்காமல் இருக்கிறான்? சிந்தித்து பார்த்ததினால்தானே இந்த முடிவை எடுத்திருக்கிறான். என்னை சுற்றி பறந்த வண்டி சும்மா நீ போகாதே, பொத்தம் பொது மலரின் தேனை சுவைத்து போவாயே. சாருலதாவா இதை பாடுகிறாள்? அவனால் நம்ப முடியவில்லை. அவன் அறிந்த சாருலதா மனதில் உள்ள உணர்வுகளை வெளிக்காட்ட தயங்குபவள்.
அவள் மனதை இந்த அளவுக்கு அவன் பாதித்திருக்கிறானா? இன்ப கனவை ஏனோ கலக்கிறாய், இன்ப கனவை ஏனோ கலக்கிறாய், அன்பு கயிறுதான் அறுக்க யாராலும் ஆகாதையா. அவள் குரலில் தொனித்த உறுதியை அவன் மட்டுமே அறிந்தான். அன்று இரவில் அவன் தூங்க வெகு நேரமானது. அலுவலகத்திற்கு அவன் போன சிறிது நேரத்திலேயே சாருலதா அவனை தேடி வந்துவிட்டாள். அவளையே கூர்மையாக பார்த்தான் அவன். உனக்கு அடிக்கடி சந்தேகம் வர ஆரம்பிக்குது? புதுசாக ஆரம்பிக்கல, எப்போவோ ஆரம்பிச்சிருச்சு. இதை வளர விடாத. வேர் விட்டு மரமாக நிற்குதே, வெட்டிடு. அது என்ன தேவைக்கு? என்ன சொல்லி ஆகுறதே, அங்கே மட்டும் என்ன வாழ்தான்? என் படத்தை செல்ஃபோனில் ஸ்க்ரீன் பிக்சராக போட்டு வச்சாச்சே. ஆத்மாராம் பேசவில்லை. சாருலதாவின் கண்கள் கலங்கிவிட்டன. அவனின் மௌனத்தில் அவள் உடைந்தாள். என்ன பாவம் பண்ணினேன்னு தெரியல. நான் காதலிக்கிறவர் என்ன காதலிக்கலன்னாலும் பரவாயில்ல, காதலித்து தொலைக்கிறாரு. அதை ஒப்புக்கு வேணான்னு சண்டித்தனம் செய்கிறாரு. சாரு, நான் உனக்கு தோதானவன் இல்லை. அதை நான் இல்லை சொல்லணும். என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? கொஞ்சமாக தெரியும். சுதாகரன் அண்ணா சொன்னார். ஆத்மா எதையோ சொல்ல வாயெடுத்தான். சொல்ல முடியாமல் உதட்டை மடித்து கடித்தபடி அவளையே பார்த்தான். அவள் கண்களில் தெரிந்த துக்கத்தில் அவன் மனம் கரைந்தது. அவன் சொல்லியது கொஞ்சம் சாரு, எனக்கு அது போதும். பிடிவாதம் பிடிக்காத சாரு, வேண்டாம், விட்டுடு. எதை விட சொல்கிறீங்க? உங்களையா? அதுக்கு உயிரை விட்டுடலாம்னு தோணுது. அவள் விசும்பினாள். மனம் தாளாமல் அவன் எழுந்து விட்டான். 2 எட்டில் அவளை அடைந்தவன் அவள் தோள் தொட்டு இழுத்து அணைத்தான். ஆத்மா. முதலாக அவன் அணைப்பை உணர்ந்த சாருலதா அணையுடைத்த வெள்ளமாக அவன் மார்பில் முகம் புதைத்தாள். ஏண்டி என்ன கொல்ற? என் மேலே இந்த அளவுக்கு மனசை வைக்காதடி. நான் அதுக்கு அருகதையானவன் இல்லை. சொன்னவன் விலகி நிற்கவில்லை. அவள் கூந்தலில் முகம் புதைத்தான். அவன் கைகள் அவளை இறுக்கிக் கொண்டன. எலும்புகள் நொறுங்கும் அளவிற்கு இறுக்கமாக அணைத்தான். உங்கள் ஃப்ரெண்டோட காதலியையும் உங்கள் அண்ணியையும் வைத்து எல்லா பெண்களும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினச்சிடக்கூடாது ஆத்மா. என்னடி சொன்ன? என் ஃப்ரெண்டோட காதலியா? உங்கள் ஃப்ரெண்டை ஏமாற்றிட்டு போயிட்டாலாமே. ஆத்மா அவளை விலக்கி நிறுத்தி கண்களுக்குள் உற்று பார்த்தான். அவன் மனதின் துடிப்பு அவள் விழிகளில் தெரிந்தது. இதை உனக்கு சொன்னது யார்? சுதாகரன் அண்ணா. சாரு. அவன் விலக எத்தனிக்க சாருலதா அவன் கரம் பிடித்து தடுத்து நிறுத்தினாள். அவள் பார்வையில் உறுதி இருந்தது. அவன் கையை தன் தலை மீது வைத்தவள், சொல்லுங்க ஆத்மா என்றாள். எதை சொல்ற? அவன் கையை உருவிக்கொள்ள முடியாதவனாக கேட்டான். என்னை காதலிக்கலைன்னு சொல்லுங்க. சாருலதா சவால் விட்டாள். அவனால் அந்த சவாலை சமாளிக்க முடியவில்லை. எப்படி அவன் சொல்லுவான்? அவளை காதலித்தது, காதலிப்பது எல்லாம் உண்மை அல்லவா? வேண்டாம் சாரு, எனக்கு நீங்க வேண்டும். சொன்னதை கேளு. கேட்குறேன். உங்கள் மனசில் நான் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்கள் சொன்னதை நான் கேட்குறேன். அவன் தோற்று போனவனாக அவளை இழுத்து அணைத்து கொண்டான். அவன் மனதை ஜெயித்து விட்ட சந்தோஷத்துடன் அவன் கைகளுக்குள் அடங்கி போனாள் சாருலதா. ஆத்மா கனடா போகவில்லை. அவனுக்கு பதிலாக விக்ரம் கனடா போனான். விக்ரம் நாடு கடப்பதில் அந்த அலுவலக பெண்களுக்கு யாதொரு ஆட்சேபனையும் இருக்கவில்லை. ஆனால் ஆத்மாவிற்கு பதிலாக அவன் நாடு கடந்ததை தான் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்னடி இப்படி ஆயிடுச்சு என்று ஒருவரையொருவர் துக்கம் விசாரித்து கொண்டார்கள். ஆத்மாவின் சிடுமுஞ்சித்தனம் காணாமல் போயிருந்தது. அவன் சாருலதாவுடன் சென்னையை சுற்றி வலம் வந்தான். அதை ஒரு நாள் காவ்யா கண்டுவிட்டாள். ஏய், இவ ஆத்மா கூட ஊரு சுத்துறாடி என்று அலுவலகத்தில் போட்டு உடைத்து விட்டாள். நிஜமாவா சாரு? என்னடி ஆச்சு? ஆர் யூ ஆல்ரைட்? உனக்கு தலைவிதியா? அந்த முசுட்டு மூஞ்சிக்கு வாழ்க்கைப்பட்டா உனக்கு சிரிப்பே மறந்து போயிடும் சாரு. யோசிச்சு அதையும் செய். எப்படி அவன் இவளை மடக்கினா? சாரு மாதிரி பொண்ணுக்கு ஆத்மா மாதிரி புருஷனா? நினைச்சு பார்க்கவே முடியல. ஆளுக்கு ஒன்றை சொன்னார்கள். சாருலதா எதையும் காதுகளில் போட்டுக்கொள்ளவில்லை. ஒரு இளவேநீர் காலத்து மாலை நேரத்தில் ஆத்மாவை அவள் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய் அவள் குடும்பத்திற்கு அறிமுகம் செய்து வைத்தாள். என்கவுண்டர் ஏகாம்பரம் என்ன சொல்வாரோ என்ற பதைப்புடன் அவரின் முகம் பார்த்தாள்.